ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மிரா. திருவனந்தபுரம் தியான மையத்தினுடைய அன்பர்கள் அனைவருக்கும் மதுரையிலிருந்து உங்கள் அன்பிற்கினிய சண்முக சுந்தரத்தினுடைய பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மிக ஒரு அற்புதமான தினம். திருவனந்தபுரம் தியான மையத்தினுடைய 28வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ அன்னை கொடுத்திருக்கக்கூடிய சிறு குறிப்பை இந்த ஆண்டு விழாவின் போது உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டு விழா என்று சொன்னாலே ஒரு குதூகலம் தான். அதுவும் திருவனந்தபுரம் தியான மையம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் நினைத்தால் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அன்பிற்கினிய அன்பர்கள். ஆனந்ததுரை மேடம் கூட சொல்லுவாங்க அடிக்கடி, அவ்வளோ ஒரு பாசம் மிகுந்த அன்பர்கள் என்று. ஸோ இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் மதுரை தியான மையத்தினுடைய அன்பர்கள் அனைவரின் சார்பாக வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். 2 tranquil eyes of boundless thought looked into the man and saw the God to come என்று ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன அற்புதமான சாவித்திரியின் பொன்மொழிகளை முன்னிறுத்தி, அவள் காலடி ஊன்றிய இடங்களெல்லாம் அற்புத பரவச ஆனந்த ஓடைகள் பொங்கி பாய்கின்றன என்று ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன அற்புதமான அந்த பொன்மொழிகளை நிறுத்தி, இந்த தியான மையத்தினுடைய ஆண்டு விழாவில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் ஆசைப்படுவேன். அதுபோல் இந்த திருவனந்தபுரம் தியான மையத்தினுடைய ஆண்டு விழாவில் ஸ்ரீ அன்னை கொடுத்திருக்கக்கூடிய அளப்பரிய விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுவோமாக. அதன்படி பார்த்தால் இந்த வருடத்திற்கு மதர் எனக்கு கொடுத்திருக்க ஒரு இன்ட்யூஷன் என்னென்னா, விழிப்புடன் இருக்க வேண்டுமா. அதை அழகாக ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, விழித்திரு என்று. விழித்திருத்தல் என்றால் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் விழிப்புடன் இருத்தல் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார். நேர்மையுடன் இருத்தல், தாறுமாறானது எதுவும் நடந்துவிடாத முடியாத நிலையில் இருத்தல் என்றுதான் அதற்கு ஸ்ரீ அன்னை அற்புதமான பொருளை கொடுக்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் காட்டிய வாழ்வனைத்தும் யோகம் என்ற இந்த யோக சாதனையில் நாம் இந்த யோக சாதனை செய்ய விரும்பினால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார். உங்களது லட்சியத்தை நோக்கி உங்களை இட்டு செல்லக்கூடிய அந்த பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கும், சிலர் உறங்கிக் கொண்டு அசட்டையாக இருப்பதற்கும், இப்போது வேண்டாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று வழியில் உட்கார்ந்து விடுவதும் சில சமயம் பின்னோக்கி கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா. இடையில் நாம் விழிப்புடன் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் வருமா. ஆக இந்த யோக சாதனையில் நாம் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கணுமா. நம்மளுடைய அன்றாட நிலையிலும் அப்படித்தான் விழிப்போடு இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? விழிப்புடன் இருக்கிறது என்ன? முழிச்சிருக்கிறதா? இல்லை. விழித்திருத்தல் என்றால் உங்களை கீழ் நோக்கி இழுப்பவற்றை தடுத்தல் மட்டுமல்ல, அதைவிட முக்கியமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பை எதையும், ஒரு பலவீனத்தை வெற்றி பெறும் வாய்ப்பு எதையும், ஒரு சோதனையை எதிர்த்து சொல்லும் வாய்ப்பு எதையும், ஒன்றை கற்றுக்கொள்ளும், ஒன்றை திருத்திக் கொள்ளும், ஒன்றின் மீது தன்னாட்சி கொள்ளும் வாய்ப்பு எதையும் நழுவ விட்டுவிடாதபடி உஷாராக இருத்தலைத்தான் மதர் விழிப்புடன் இரு என்று சொல்றாங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நாம விழிப்போடு இருந்தால் நீங்க சாதாரணமாக பல ஆண்டுகள் ஆகும் காரியத்தை, சில காரியத்தை பல ஆண்டுகள் ஆகுமா, அந்த காரியத்தை சில நாட்களில் நம்மால் செய்துவிட முடியுமா நாம் விழிப்புடன் இருந்தால். நீங்க விழிப்புடன் இருந்தால் உங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு இயக்கத்தையும் உங்களது லட்சியத்தை நோக்கி முன்னேற ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு விட முடியுமா. அதனால தான் விழிப்புடன் இரு என்று சொல்றாங்களாம். நம்மோட அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்ச்சியையும், எந்த ஒரு சிறு விஷயத்தையும் அற்பமாக கருதிவிடக்கூடாதான். ஒவ்வொரு சிறு விஷயத்தில் கூட, ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலும் நீ அதை எவ்வாறு எதிர்கொள்கிறாய் என்பதை நாம் எப்பொழுதும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமா. எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கணுமா. உங்களது கீழ் ஜீவனிலிருந்து மட்ட உணர்விலிருந்து
எதுவும் பதில் தருவதை நாம் எப்பொழுதும் அனுமதிக்கவே கூடாதாம். யார் சொல்றா? மதர் சொல்றாங்க. சாதாரண உணர்வில் இருந்து கொண்டு சாதாரண முறையில் மனித வழக்கப்படி இயந்திர தன்மையுடன் செயல்படுவதை, எதிர்வினையாற்றுவதை எப்பொழுதும் தவிர்க்க கற்றுக்கொள்ளணுமா. யார் சொல்றா? மதர் சொல்றாங்க. உங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் முக்கியமானது என்பதை நாம் எப்பொழுதுமே உணரணுமா. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் என்று உணரணுமா. அரை தூக்கத்தில் நாம் எப்போதும் இருக்கக்கூடாதாம். சிலர் புற உணர்விலிருந்து மேற்பரப்பிலிருந்து பதிலளிப்பதை நிறுத்தி சற்று நேரம் யோசனை செய்து உள்ளே போக கற்றுக்கொள்ள வேண்டுமா. மதர் அழகாக சொல்றாங்க பாருங்க. உங்களது மிக சிறந்த பகுதியை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அதிலிருந்து செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து நீ பதில் தர கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமானது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார். எப்பொழுதும் டக்குன்னு கேட்ட உடனே பதில் சொல்லிடக்கூடாது. சற்று நேரம் ஒருமுனைப்பட்டு அந்த பதில் வரக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ அன்னையிடம் நம்ம சமர்ப்பணம் செய்யலாம். ஏதாவது நம்ம ஒன்று பேசுகிறோம், ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, ஒருத்தவங்க ஏதாவது செயல்படுறாங்க அப்படின்னா உடனே எதிர்வினையாக உடனே பதில் எதுவும் சொல்லிடாமல் சற்று நேரம் ஒருமுனைப்பட்டு நம் மனதுக்குள்ளிருந்து அப்படியே அதை சமர்ப்பணம் செய்து அப்புறம் செயல்படுமா. அதற்கு பிறகு அது பதில் தர கற்றுக்கொள்ள வேண்டுமா. இதுதான் மிக மிக முக்கியமானதுதான். இதையெல்லாம் செய்யாத காரணத்தினால தான் பலர் முன்னேற்றம் காணாமல் இருந்த இடத்திலேயே ஆண்டு கணக்கில் பின்தங்கி விடுகிறார்களாம். யார் சொல்றா? மதர் சொல்றாங்க. வேறு சிலரோ அதிக வேகமாக முன்னேறுகிறார்கள். ஏன்னா அவங்க எப்பவும் விழிப்புடன் இருப்பதால் அவங்க வேகமாக முன்னேறுகிறார்களாம். காரணம் இதுதான். பின்னாடி சொல்றவங்கெல்லாம் எப்போதும் அதிகமாக முன்னேறக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்களாம்? எல்லா விஷயங்களிலிருந்தும் விழிப்புடன் இருந்து சரியான உணர்விலிருந்து சரியான முறையில் தங்களது சிறந்த பகுதியிலிருந்து எப்பொழுதும் அவர் செயல்படுகிறார்கள். அவர்கள் சிறு விஷயத்தில் கூட அதிக கவனமாக இருக்கிறார்களாம். அதுதான் எப்பவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதையெல்லாம் செய்யாதவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இதை செய்யாம விழிப்புடன் இருக்காம மேற்பரப்பிலிருந்தே பேசக்கூடியவர்கள், சற்று நேரம் அமைதியாக இருந்து விழிப்புடன் இல்லாமல் எந்த பதிலையும் தரக்கூடாதவர்கள், தர முடியாதவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? என்ன செய்வாங்க தெரியுமா? எப்போது பார்த்தாலும் இறைவன் மீது பழியை சுமத்தி விடுவார்கள். அப்புறம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தெய்வ அருளை குறை கூற ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் அவர்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் மோசமாகிவிடும். அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தெய்வ அருளின் உதவியை அவர்கள் இந்த மனப்பான்மையின் மூலம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மனப்பான்மையின் மூலம் அவர்களே அந்த தெய்வ அருளை விலக்கி தள்ளிவிடுகிறார்கள். அதனால தான் எப்பவுமே மதர் சொல்வாங்க, நீ எப்பொழுதுமே ஆர்வமுடன் விழிப்புடன் இருக்க வேண்டும்னு. அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மிக அழகாக என்ன சொல்லலாம். மதர் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த தியான மையத்தினுடைய ஆண்டு விழாவில் நாம் அனைவரும் விழிப்போடு இருப்போமாக. அந்த விழிப்போடு இருப்பதற்கு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வை அப்படியே மனப்பூர்வமாக ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பணம் செய்ய கற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த விழிப்புணர்வு தானாக நம்முள் வந்துவிடும். அந்த விழிப்புணர்வு நம்முள் வந்துவிட்டால் எல்லா செயலும் நம்மளுக்கு வெற்றி தான். நாம் விழிப்புடன் இருந்தால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் வெற்றி தானாக வரும். நாம் விழிப்புடன் இருந்தால் அதில் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய சக்தியை உபயோகித்து அதன் பின்பு எந்த ஒரு செயலையும் செய்தால், சிம்பிளாக எடுத்து சொல்லலாம், சரண்டர், சமர்ப்பணம் செய்ய கற்றுக்கொண்டோமே ஆனால், சின்சியராக சரண்டர் பண்ணிட்டு பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் அப்படியே சமர்ப்பணம் செய்ய நாம் பழகி கொண்டால் மிகப்பெரிய அற்புதத்தை நம்மால் காண முடியும். மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த தியான மையத்தினுடைய இந்த ஆண்டு விழாவில் அன்பர்கள் அனைவரும் விழிப்புடன் இருந்து சேவையாற்றி உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு தேவைகளையும் விழிப்புடன் இருந்து பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் மனப்பூர்வமாக ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து அதன் பின்பு வரக்கூடிய பலன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு ஸ்ரீ அன்னை மட்டுமே நம்மோடு இருக்கிறார், ஸ்ரீ அரவிந்தர் மட்டுமே நம்முடன் இருக்கிறார் என்று நினைவில் கொண்டு விழிப்புடன் இருந்து செய்யக்கூடிய செயல்களை சமர்ப்பணம் செய்து
ஒவ்வொரு செயலையும் அப்படியே கண்மூடித்தனமாக செய்யாமல் சமர்ப்பணம் செய்து பின்பு தொடங்குவோமானால் நிச்சயமாக நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக இருக்க முடியும். இந்த 28வது ஆண்டு விழாவில் இப்படி ஒரு அற்புதமான இந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் விழிப்புடன் இருந்து சமர்ப்பணம் செய்து நம்மளுடைய தினசரி பயணத்தை இனிதே தொடங்குவோமாக. அடுத்த ஆண்டு விழாவிலேயாவது நாம் நம்ம ஒரு திருவனந்தபுரம் தியான மையத்திற்கான ஒரு சொந்த இடத்தில் அமர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டு விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதை நான் விழிப்புடன் இருந்து ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய பொற்பாதங்களில் திருவனந்தபுரம் தியான மையத்தினுடைய ஆண்டு விழா சிறப்பாக நடக்க வேண்டும், அடுத்த ஆண்டு விழாவாவது ஒரு சொந்த இடத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக சமர்ப்பணம் செய்து வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களையும் வணங்கி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு தியானமைய பொறுப்பாளர்களுக்கும் தியானமைய அன்பர்கள் அனைவருக்கும் தியானமைய சேவையாளர்கள் அனைவருக்கும் மதுரையிலிருந்து உங்கள் அன்பிற்கினிய சண்முக சுந்தரத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மிரா. ஓம் சாந்தி 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 அமைதி சாந்தி. நன்றி.